ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் நேர்மறையான நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் உருவாக்குவதற்கான 3 படிகள் என்கிற தலைப்பின் முதல் பாகத்தை பார்க்கலாம். நாம் நிச்சயமற்ற தன்மைகள் நிறைந்த வாழ்க்கையை வாழ்கிறோம். சில சமயங்களில் எதிர்மறையான காட்சிகள் நமது வாழ்க்கையில் வருகின்றன. அவை நமது உற்சாகத்தை குறைத்து மனரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் பலகீனப்படுத்துகின்றன. நாம் அனைவரும் தடைகள் இல்லாமல் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் நேர்மறையான காட்சிகள் நிறைந்த வாழ்க்கையை வாழ விரும்புகிறோம். அத்தகைய வாழ்க்கையை உருவாக்குவது பற்றி சிந்திக்கிறோம். ஆனால் நாம் எப்போதும் அதில் வெற்றி பெறுவது கிடையாது. 3 ஆன்மீக படிகள் மூலம் இதை அதிகபட்சமாக எவ்வாறு அடைவது என்பதை இந்த செய்தியில் பார்ப்போம். எப்போதும் நேர்மறையான உணர்வை வைத்திருங்கள். நமது பரபரப்பான அட்டவணைகள் மற்றும் இறுக்கமான காலக்கெடுவுக்கு மத்தியில் தினமும் நேர்மறையான எண்ணங்களை உருவாக்குவது எப்படி என்பதை ஆன்மீகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு ஆன்மீகம் கற்பவராக நேர்மறையான எண்ணங்களின் வடிவத்தில் நம் மனதில் சிறிய படிகளை எடுப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்கிறோம். ஒவ்வொரு நேர்மறையான எண்ணமும் அல்லது அடியும் நேர்மறையான உணர்வை அனுபவம் செய்வதற்கு உதவுகிறது. மேலும் ஒவ்வொரு நேர்மறையான எண்ணமும் ஒரு சக்தி வாய்ந்த அதிர்வலையை உருவாக்குகிறது. இது பிரபஞ்சத்திற்கு வெளிப்புறமாக பரவுகிறது. மேலும் பிரபஞ்சம் நமது உடல் நலம், உறவுகள், தொழில்முறை வேலை, குடும்ப நடவடிக்கைகள் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் போன்ற நமது வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் நேர்மறையான காட்சிகளை நமக்கு திருப்பித் தருகிறது. எந்த ஒரு எதிர்மறை எண்ணமும் இந்த செயல்முறையின் வெற்றியை குறைக்கிறது. எனவே ஒவ்வொரு நாள் காலையிலும் உயர்ந்தவர் அல்லது இறைவன், மேலும் அவரது பண்புகள் நிறைந்த உணவு, ஞானம் மற்றும் ஆசீர்வாதங்களுடன் இணைவதன் மூலம் நமது மனதை தெய்வீக நேர்மறைக்கு இசைவாக்குவதை நாம் கவனித்து கொள்ள வேண்டும். ஒரு நல்ல பழக்கம் என்னவென்றால், தினமும் வழக்கத்தை விட சுமார் 30 நிமிடங்கள் முன்னதாக எழுந்து இந்த ஆன்மீக உணர்வை காலையில் அனுபவம் செய்து அதன் சாரத்தை நமது மனதில் நாள் முழுவதும் சுமந்து செல்வது ஆகும். மேலும் மாலையில் அந்த நாளின் செயல்களை முடித்த பிறகு உங்களை தொந்தரவு செய்ய எந்த ஒரு முக்கியமான வீடு அல்லது அலுவலக காரியங்கள் இல்லாத போது இந்த காலை அனுபவத்தை ஆழமாக புதுப்பிப்பதன் மூலம் சில நிமிடங்களுக்கு மீண்டும் இணைக்க முடியும். மறுநாள் காலையில் நீங்கள் அதே ஆன்மீக அனுபவத்தை அதிக உறுதியுடனும் உற்சாகத்துடனும் தொடர்வீர்கள். இது காலை இரவு காலை ஆன்மீக சுழற்சியாகும். இது உங்களது மனதையும் ஒளிவட்டத்தையும் நேர்மறையால் பரப்பி உங்களது எதிர்மறையான மற்றும் தேவையற்ற எண்ணங்களை குறைக்கிறது. அதன் விளைவாக நீங்கள் வெளிப்படுத்தும் நேர்மறையின் காரணமாக நேர்மறையான நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் உருவாக்குகிறது. ஓம் சாந்தி.